வணக்க மக்களே, சற்றுமுன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பாமக உடைகிறதா? திமுக வேற ரெடியாகுதே. 11ஆம் தேதி தமிழக காங்கிரஸ் ஆர்ப்பாட்டமா? இது எதுக்கு தெரியுமா? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது கர்நாடகாவில் ஓரிரு தொகுதிகளில் 40,000 போலி வாக்காளர் முகவரி உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார். அத்துடன் அதற்கான ஆதாரங்களையும் தங்களிடம் இருப்பதாக கூறி அவற்றை ராகுலிடம் வெளியிட்டுள்ளார். இந்நிலையில்தான் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தமிழக காங்கிரஸ் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் தமிழக அரசியலிலும் பரபரப்பு காணப்படலாம். கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தாண்டி தங்களது தனித்தன்மை நிரூபிக்கவும் கட்சியை வலுப்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கைகளில் அரசியல் கட்சியுமே மேற்கொண்டு வருகிறது. அதாவது அந்த வகையில்தான் திமுக தயாராகி வருகிறது. விஜய் தலைமையில் தாவைக்காவின் வருகை ஒருபுறம் எதிர்ப்பை அதிகரித்து வந்தாலும் கூட இருபுறம் திராவிட கட்சிகளுக்கிடையே தான் போட்டி என்று தமிழகத்தில் நிலவுகிறதாம். தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். இதையடுத்துதான் கலைஞர் நினைவிடம் நோக்கி அமைதி பேரணி செல்வோம் என்று திமுகவினர்களெல்லாம் அழைப்புகளும் விடுக்கப்பட்டதாம். பாஜக அதிமுக இணைந்து போட்டியிட உள்ள சூழலில் எடப்பாடி பழனிசாமியோ தனது சுற்றுப்பயணத்தை துவக்கி நடத்தி வருகிறார். செல்லும் இடமெல்லாம் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தும் வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது மட்டுமின்றி பாமக என்ன முடிவெடுக்கும் என்று தெரியவில்லையாம். இன்று மாமல்லபுரத்தில் பாமக பொதுக்குழு கூட்டத்தை அன்புமணி அவர்கள் நடத்துகிறார். இந்த பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டுமென்றால் ராமதாஸ் தரப்பிலிருந்து வழக்குகள் தொடுக்கப்படும். கூட அம்மனுவை தள்ளுபடி செய்தவுடன் பொதுமக்களுக்கு தடை விதிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததாம். எனவே பாமக பரப்பு நிலவுகிறது. பாமக உடைகிறதா? தொண்டர்கள் என்ன முடிவுகள் எடுக்கப் போகிறார்கள்? வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக கட்சி யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறது என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது. அது மட்டுமின்றி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரசும் தேர்தலுக்கு தயாராகி வருகிறதா? திமுக கூட்டணியுடன் உறுதியாக இருந்தாலும் போது கூட தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் காங்கிரஸ் அறிவித்திருப்பது பலரது கவனத்தையும் பெற்றுள்ளதாம். பாஜகவுக்கு எதிராக செயல்படுவதாக தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அக்கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தகவல் ஒன்றையும் அறிக்கை மூலம் வெளியிட்டுள்ளாராம். அதாவது அந்த அறிக்கையில் தேர்தல் ஆணையத்துடன் சேர்ந்துதான் பாஜக தொடர்ந்து முறைகேடுகளை நிகழ்த்தி வருவதாகவும் வெற்றி பெற்று வருவதை ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் செய்தியாளர்களை தெரிவித்திருந்தார். கர்நாடகாவிற்கு ஒரே தொகுதியில் 1 லட்சம் போலி வாக்காளர்களை சேர்ப்பை ஆதாரத்துடன் வெளியிட்டார். அதேபோல் மகாராஷ்டிரா மாநிலம் நடந்த மக்களவைத் தேர்தலில் கூட 1 கோடி போலி வாக்காளர்களை தங்கள் வாக்குகளுக்கு பதிவு செய்திருப்பதாக புள்ளி விவரத்தை வெளியிட்டார் ராகுல் காந்தி அவர்கள். தேர்தலின் போது கூட தொடர்ந்து பாஜகவே வெற்றி பெறுவதில் ஒரு மிகப்பெரிய மோசடியை செய்வதற்கு மோடியின் அரசு உறுதுணையாக இருப்பது என்றும் கூறுகிறாராம். தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தலைவர் ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் தீர்வு கிடைக்கும் வரை ஜனநாயகத்தை காக்கும் போராட்டத்தை இந்தியா கூட்டணி கண்டிப்பாக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்று அவர் தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி தேர்தலான முறைகேடுகளெல்லாம் பாஜகவுக்கு உடைந்ததாக இருப்பதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலுமே காங்கிரஸ் கட்சி சார்பில் வருகின்ற ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என சென்னை சைதாப்பேட்டையில் பனகல் மாளிகை அருகில் எனது தலைமையிலான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் மாநில தலைவரான செல்வ பெருந்தகை அறிக்கை ஒன்றை வெளியிட்டதாக தகவல் ஒன்றும் வெளியாகியுள்ளதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.